வெட்டி ஆபீசருங்களா என்னடா பண்றீங்க? எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ? எல்லாம் நேரம்டா. சபையோர்களே, நம்ம ஊர் சைட் அடிப்போர் சங்கம் சார்பாக நாளைக்கு ஒரு கலக்கல் ப்ரோகிராம் இருக்கு. ப்ரோகிராம்ல நீ என்னடா பண்ண போற? நானா அங்க வந்து பார்க்க தானே போறீங்க? மச்சிங்களா, இப்போதைக்கு தம்மு இருக்குடா தம்மு. மொத்தத்தையும் உறிஞ்சிடாதீங்கடா. 50-50. அது இருக்கட்டும். வாழை எப்ப பார்த்த? நேத்து கோயில் போனப்ப பார்த்தேன். ராஜு, நீதான் கிறிஸ்டியனு, கோயிலுக்கு போனன்னு கதை விடுற? கோயில் வாசல்ல தான்டா. அக்கராரத்து பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சுல இருந்து பையன் சர்ச்சு பக்கம் போறதே மறக்கல. ராஜு, இது உனக்கு நல்ல இல்ல. நீ கிறிஸ்டியனு, அவ ஐயர் பொண்ணு. ஐயர் நிச்சயம் சம்மதிக்க மாட்டாரு. ஐயர் சம்மதத்தோட ஃபாதர் டேனியல் முன்னாடி எங்க கல்யாணம் நிச்சயம் நடக்கும். நீங்களா? என்னங்க இது? பயந்துட்டியா? ராணுவத்துல இருக்கிற மாமா கிட்ட இருந்து வழக்கம் போல லெட்டர் வந்து. என்ன எழுதிருக்கான்? அவரு தாலியும் கையுமா வர போறாரா? தாத்தா என்ன சொன்னாரு? வழக்கம் போலதான் தேவனை நினைச்சு பயப்படுறாரு. தேவன் வந்து என்ன கிழிக்க போறான்? நீ கவலைப்படாம சந்தோஷமா இரு. நம்ம கல்யாணம் நிச்சயம் நடக்கும். அந்த நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ராஜு. ஆனா உங்களுக்கு இப்ப வேலை எதுவும் இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்ணுவோம்? வருமானத்தை பத்தி நீ கவலைப்படாத, வேலை கிடைக்கும். அந்த மிலிட்டரிக்காரன் தான் நமக்கு பிரச்சனையா இருக்க போறான். வேலை வருமானம் நீ மனசு போட்டு குழப்பிக்காத. நான் சொல்றது கேளு. எனக்கு நீன்னு எழுதிருக்கு, சரியா? எனக்கும் அதுல நம்பிக்கை இருக்கு.
இந்த ஜென்மத்துல உங்களை தவிர வேற யாராலையும் என் நிழல கூட நெருங்க முடியாது. உண்மையாவா? ஆமா. என்னாச்சு உங்களுக்கு இப்படி பாக்குறீங்க? ரொம்ப அழகா இருக்கீங்க மகாராணி. ரொம்ப தான் சொல்ல வழி இல்ல. அப்படியா? நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, நீங்க வருவீங்களா? பார்க்கலாம் பார்க்கலாம். அம்மா தாயே மாகாளி, இன்னைக்கு வருமானம் அமோகமா நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். உதவி செய் தாயே. இத்தனை நாள் வெட்டித்தனமா பொழுவ போய்கிட்டு இருந்த குப்புசாமியானனும் நானும் சேர்ந்து ஒன்னா கூட்டணி அமைச்சிருக்கோம். கல்லா களக்கட்டணும் தாயே, அதுக்கு உதவி செய் நீயே. பொறுமை பொறுமை பொறுமை. அஜிஜோ குருவே, பக்தர்கள் ரொம்ப உணர்ச்சிப்படுறாங்க, சமாளிச்சுட்டு வந்துடுறேன். அப்படியே வால்யூமை ஸ்பீக்கர்ல கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. கோம வளர்க்குற வேகத்துல கோட்டை விட்டுறாதீங்க. இப்படி எல்லாம் அனுசரிச்சு ஒத்து போய் வேலை பாக்குறேன். ஆனா 7 மாசமா சம்பள பாக்கிய கண்டுக்க மாட்டீங்களே குருவே. கொஞ்சம் மனசுல வச்சுக்கங்க. பக்தர்களே கொஞ்சம் அமைதி. எல்லாம் பின்னால போங்க. பின்னால போங்க. எல்லாரும் சாமியை பார்க்க தானே வந்திருக்கீங்க. எல்லாரையும் ஒவ்வொருத்தரா சாமியை பார்க்கறதுக்கு உள்ள அனுப்புறேன். சண்டை போடாம இருங்க. அதான் வீணா போன வந்துட்டீங்கல்ல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. நாங்க வெளியூர்ல இருந்து வந்து சாமியாரை பாக்குறதுக்கு எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். யோ, நீ சிங்கப்பூர்ல இருந்து வந்தாலும் இப்படி சாமியாரை பார்க்க முடியாது. சரி, பார்க்கத்தான் முடியாது, பேசவாது முடியுமா? யோ, என்ன நக்கல் பண்றியா? அதான் பார்க்க முடியாது, அப்புறம் பேச முடியாதுன்னு கேக்குற. அப்ப சமாதி ஆயிட்டாரா? யோ, என்ன நீ விட்டா உட்காந்து ஒப்பர வச்சுக்க போல இருக்கு. யோ, ஏன் கோவப்படுற? இங்க பார், இங்க இருக்கிறவனும் பக்கத்து ஸ்டேட்காரனும் ஆத்து பிரச்சனை கையில வச்சுக்கிட்டு எப்படா அரசியல் பண்ணாம காத்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணி மட்டும் வரலன்னு வைக்கி, நீ பெருசு போன ஒரு மண்ணும் கவலை கிடையாது. ஆனா நம்ம ஊர் பொண்ணுங்களை நினைச்சு பாரு, காளி குடத்தோட பார்க்க நல்லாவா இருக்கும். அதனாலதான் சண்டை போடாதா சண்டால பாக்கலான்னு சொல்லிட்டு நம்ம நாட்டோட அக்கறையை மனசுல வச்சுக்கிட்டு உள்ளம் அமைதி ஆகிறதுக்காக உள்ள ஒரு ஸ்பெஷல் ஹோமா வளர்த்துக்கிட்டு இருக்காரு. நல்லா சுடுக்கு எடுக்கிறீங்க. நான் சிஷ்யனா இருந்தனே சாமியாரு, அவர்கிட்ட சேர்ந்த உடனே எனக்கு முதல்ல எடுத்த லட்சணே இதுதானே. அதுல பாஸ் ஆகிதானே இப்ப பாஸ் ஆகி. ஐயோ, என்ன குருவே இன்னும் விக்க மாட்டாம இருக்கீங்க? வெளியே என்னடா ஜனங்க உங்களை பாக்கணும்னு உணர்ச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் என்னடா சாமியார் உள்ள உட்காந்து ஓமா வளர்த்துக்கான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க கட்டில உட்காந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க. சும்மாரா, முத பொண்டாடியா தான் பரவாயில்ல, நீயே இருந்து பாத்துக்கன்னு சொல்லலாம். இது நம்பர் 3. இப்ப இடுப்பு வலிக்குதுங்கிறா. இப்ப கணிக்காம வந்துட்டு சாயங்காலம் வந்து தனியா மொட்டை மாடியில படுக்க முடியும்? அரசியல்வாதியும் சாமியாரும் லேட்டா வந்தா தாண்டா கிக்கே இருக்கும். போய் மெயின்டைன் பண்ற, எதை சொன்னாலும் நம்புவானுங்க முட்டா பசங்க. எல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். லாபம் பாசிங்லயும் ஆஃப் அடிச்சு போயிட்டானே, பெரிய சாமியாரா வருவான் போல இருக்கே. எல்லா மதம் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ராஜு ஒரு விழா எடுக்கிறாருங்கோ. அதுல எல்லாரும் தவறாம கலந்துக்குங்கோ. அந்தோனி உங்களை எல்லாம் காசு கொடுத்து வர சொல்லி காசு நடத்துற விழா கெடுத்து எல்லாம் தெரியுமையா? ஆமாண்ணே. இவரு அந்தோனி கொடுக்குற காசை வாங்கிங்க. ஆனா ராஜுக்கு எதிராக ஏதாவது பண்ணீங்க அவன் டின்னு கழட்டிடுவான். இங்க பார், வந்தமா ராஜ பத்தி நல்ல விதமா 4 வார்த்தை பாடுற மாதிரி போய்கிட்டே இரு. அதான் நான் பேசிட்டு இருக்கேன்ல. உங்க சார்பாதானே நான் பேசுனேன். எப்படா மனுஷனுடைய நிலைமை அறிஞ்சு எடுக்கிற? உங்களோட இருக்க இல்லையானே? ஊத்த வேண்டாமா? அல்லுக்கு நிற்பவன வென்று காட்டுடா. அன்பான குறிப்பிடா, ராவான ரம்முடா, தீயான் படைகளை கீறி வருதுடா. தில்லுக்கு ஜோடியா துள்ளு வருதுடா. அல்லுக்கு நிற்பவன வென்று காட்டுடா. அன்பான குறிப்பிடா, ராவான ரம்முடா, தீயான் படைகளை கீறி வருதுடா. தீயான் படைகளை கீறி வருதுடா.
பேசுடா காசிய பார்த்து பாதைய மாத்து தீயான் போல ஆட்டம் போடுடா போடுங்கடா ஓ போடுங்கடா போடுங்கடா ஓ போடுங்கடா தேடு தீயான் வாழ்த்திடு இல்லாத வளையும் துள்ளாடுதா இல்லாத குல்பி பாலாடுதா தில்லுக்கு ஜோடியா தில்லு வருதுடா மல்லுக்கு நிப்பவன என்று காட்டுடா அன்பான குல்பிடா ரவன ரம்முடா தீயா தடைகளாய் தீரி வருதுடா ஜம்முன்னு போடு ஜமுக்காலம் போடு தீயா நதியா சிட்டி அடிடா ஜெமினிய பார்த்து தாவணிய மாத்து தாவும் ரசிகா தாளம் போடுடா ஏ ஜம்முன்னு போடு ஜமுக்காலம் போடு தீயா நதிகா சிட்டி அடிடா ஜெமினிய பார்த்து தாவணிய மாத்து தாவும் ரசிகா தாளம் போடுடா போடுங்கடா ஓ போடுங்கடா போடுங்கடா ஓ போடுங்கடா தேடு தீயா காட்டிடு இல்லாத வளையும் சொல்லாருதா இல்லாத குருத்தி பாலாருதா தில்லுக்கு ஜோடியா தில்லு வருதுடா மல்லுக்கு நிப்பவன வென்று காட்டுடா அன்பான குல்பிடா ராவான ரம்முடா தீயான் படைகளை கீறி வருதுடா என்னடா பண்றீங்க மரத்தடியில மத நல்லெண்ணெய் கூடவா நடத்துறீங்க என்னடா பாட்டது ரம்மு குல்ஃபி கும்முன்னுகிட்டு உருப்புற பசங்களா நீங்க வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லாம நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லாம ஒழுங்கா வேலை வெட்டியை பார்த்து உருப்புற வழியை பாருங்க இல்லைன்னா சர்ச் பக்கமே யாரும் வரக்கூடாது என்ன நான் சொன்னது ஏதாவது புரியுதா என்ன என்னடா மரமா நிக்கிற பதில் சொல்ற சாரி ஃபாதர். இந்த சாரி ஃபாதர்ங்கிறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம் ப்ரோக்ராம் யார் அரேஞ்ச் பண்ணது ஃபாதர் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணது என்னமோ நம்ம ராஜ் மட்டும்தான். ஆனா இந்த 2 பசங்களும் தான் உள்ள பூந்து நோய் 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 நோயின்னு அதிக பிரச்சனமா அதையும் இதையும் பண்ணி குழப்பிட்டானுங்க. பாவம் போயிட்டு போகும். இந்த கதையெல்லாம் விடாதீங்க. எல்லாருமா சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இப்ப ஒருத்தனை மட்டும் மாட்டி விடுறீங்களா? என் முகத்திலே முடிக்காதீங்க. நான் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிறேன். ஃபாதருக்கு ரூபா போடுங்கடா. ஓஹோ குருவே வாட்டர். குருவே என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல குருவே. அதனாலதான் நான் குருவா இருக்கேன், நீ சிஷியனாவே இருக்க. ஜனங்க மட்டும் எங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நாங்க துண்டை காணா துணியை காணா ஓட வேண்டியதாயிரும். இந்த நாடும் உருப்படும். ஆனா எவனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. அது இல்ல குருவே, நீங்க சாமியாரு ஆத்தாவே உங்க உடம்புக்குள்ள பூந்து அருள் வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல கடவுளே இல்லன்னு சொன்ன பெரியார் போட்டாலும் எதுக்கு மாட்டி வச்சிருக்கீங்க? இவங்க எல்லாத்தையும் கடவுள் ஆகிட்டாங்களே. இவங்க ஜனங்களுக்காக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா அதை யாரும் ஜனங்க கிட்ட சொல்றது இல்ல. இவங்க செத்ததுக்கு அப்புறம் இவங்களையே பிரேம் போட்டு மாட்டி இவங்களை கடவுள் ஆகிட்டாங்க. செலை வச்சு தேங்காய் உடைக்கிறாங்க. வர்றா எங்கிட்ட குறியேட்டு வர்றாங்களே, அதுல சாமி இருக்குன்னு நம்பி வரவனோட சாமி இல்லைங்கிறான் பாத்தியா, அவன் தான் ஜாஸ்தியா வர்றான். என்ன பப்ளிக்கா வர்றதில்ல. 6 மணிக்கு மேல சின்ன வீட்டுக்கு போற மாதிரி தலையில முக்கால போட்டு வர்றான். தட் இஸ் த டிஃபரன்ஸ். உடுக்கி எறாடே. ஏன் குருவே எதுக்கு இதை அடிக்கடி அடிக்கிறோம்? உள்ள உண்மையெல்லாம் நம்ம அடிக்கடி பேசுறோமே, அது ஜனங்க காதல் உழுகக்கூடாது தான். அடி 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 அடி. என்னதான் இருந்தாலும் குருவே, நம்ம உள்ளூர் சாமிங்க மத்தியில கார்ல் மார்க்ஸ் மாதிரியான பாலினர்ஸ் போட்டோவெல்லாம் மாட்டி வச்சுக்கிட்டு அவள் நல்லதா படல அப்படிங்கிற. ஏன்னா ஏசுநாதர் மதுரை கருமாத்தூர்ல பிறந்தாரா, நபிகள் நங்கநல்லூர்ல பிறந்தாரா? இது வர்றா ஒருத்தன் பிள்ளையார் பிறந்த நாள்ட்டு கொழுக்கட்டை திங்கிறான், இன்னொருத்தன் நபிகள் பிறந்த நாள்ட்டு அமோகமா கொண்டாடுறான், இன்னொருத்தன் ஏசுநாதர் பிறந்தாரு மெழுகுவர்த்தி ஏத்துறான். இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றானே விடுறானா? பெரியார் பிறந்த நாள் அன்னைக்கு அவர் சிலைக்கு தேங்காய் உடைக்கிறான்.
வாட் கேன் ஐ டு? தலைவா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. இத பாருடா, எல்லா கலர்லயும் கட்சிக்குடி வந்தாச்சு, எல்லா கலர்லயும் சாமியார் ட்ரெஸ் வந்தாச்சு. ஆனா ஜனங்களுக்கு எந்த பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி தெரியல. நமக்கு எதுக்குடா வேலை பாப்போம். ஜனக பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னா நம்ம பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆயிப்போமே. அப்புறம் கஞ்சிக்கு எங்க போறது? பரவாயில்லையே, நம்ம ரூட்டை நெருங்கி வரைய பொழைச்சுக்கூடா நீ. இவங்க போட்டோவை வச்சுட்டு பல பேர் பல ரூட்ல சம்பாதிச்சிட்டு இருக்கான். நான் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கேன். அந்த ரூட் உனக்கு புரிஞ்சுதா? குருவே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. எங்கேயாவது போகணும் தான் நீ எதிர்பார்க்கற மகனே. நான் போக மாட்டேன். போய் பக்தர்கள் அனுப்பிடா, வசூலுக்கு வழியை பாப்போம். ஓ, ஒரு மந்திரி ரெக்கமெண்ட் பண்ணாரு, வேலைக்கு வச்சா ரொம்ப கேள்வி கேட்கறானே. ஏய், முதல்ல லேடிஸ் அனுப்புடா. மனுஷன் எல்லாரும் நன்னா இருக்கணும். ஏமா இன்னும் நான் முடிச்சுட்டு இருக்கேன். இந்த வருஷம் பகவான் எப்படி சோதிச்சுட்டாங்க. மனுஷா எல்லாரும் எப்படி ஜீவனம் பண்ணுவா? என்ன தாத்தா புலம்பிட்டே வரீங்க? ஒண்ணும் இல்ல. பார்த்து வாங்க தாத்தா, மெதுவா பகவானே. உட்காருங்க. என்னாச்சு? கோயில் ஏதாவது பிரச்சனையா? என்னம்மா, பகவானுக்கு அபிஷேகம் பண்ண கூட ஒரு குடம் தண்ணி கிடைக்கல. எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. என்னம்மா, குடிக்கிற தண்ணில கூட இந்து கிறிஸ்தவன்னு வேறுபாடு பாக்குறதுதான் வேதனையா இருக்கு. என்ன செய்யறது, நாம தான் ஜாதி மதம் மொழின்னு பிரிஞ்சு போயிட்டோம். எல்லாம் மனுஷால பண்ணிக்கிட்டு தானே. மாமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. யாரு தேவன் கிட்ட இருந்தா? படி. அன்புள்ள அப்பாவுக்கு தேவன் க்ஷேமம் கூறி எழுதும் கடிதம். நீங்களும் ஹேமாவும் நன்றாக உள்ளீர்களா? எனக்கு எப்பொழுதும் உங்கள் இருவரின் ஞாபகம்தான். எனக்கு இங்கு விடுமுறை கிடைத்ததும் நான் ஊருக்கு வருகிறேன். எனக்கும் ஹேமாவிற்கும் திருமண ஏற்பாட்டை செய்யவும். பகவான், என் பேருக்கு மனசு நிறைய ராஜவ நினைச்சுக்கிட்டு இருக்க. தேவனுக்கு என்ன பதில் சொல்ல போற? ஏப்பா ராஜு, வேலை வெட்டி பார்க்காம இப்படி எத்தனை நாள் சுத்திட்டு இருக்க போற? ஃபாதர் டேனியல போய் பார்த்தோம். உடனே ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிக்க சொல்லிட்டாரு. 1-2 இப்படி பண்ணி பாப்புலர் ஆயிட்டா அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். இப்படி ஆர்கெஸ்ட்ரா பாட்டு கச்சேரி நீ பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இவள பாரு. தங்கச்சி கல்யாணம் தானாவா நடக்கும்? எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கணுமோ அப்ப நடக்கட்டும். அதுக்காக நீங்க ராஜவண்ணனை ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என்ன சொல்லிட்ட உங்க அண்ணனை? இப்படியே இருந்தா உங்க 2 பேரும் எப்படி கரையேத்துவான்? அம்மா சொல்றது சரிதான். ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல வர வருமானத்துல தங்கச்சிங்களோட கல்யாணத்தை எந்த கஷ்டமும் வராம நான் நடத்தி காட்டுறேன். நீ நடத்துவேது எனக்கு நல்லா தெரியும். ஆனா எப்போன்னு தான் தெரியல. ஏண்டி சாப்பிடுற நேரம் பார்த்து எதையாவது சொல்லிட்டு இருக்க? அண்ணா, அந்த ப்ரோகிராமுக்கு நாங்களும் வரலாமா? தாராளமா. அந்த ப்ரோகிராமுக்கு தங்கச்சியும் நீயும் கண்டிப்பா வரீங்க. தேங்க்ஸ். ராஜவண்ணன் கூட நானும் சேர்ந்து பாட போறேன். அது சரி. இவ பாடி யாரு கேக்குறது? அதுக்கெல்லாம் ஒரு குரல் வேணும்ல. ஏய், நாங்க பாடினா பிடிக்குமா உனக்கு? ஹேமா வந்து பாடினாதான் இனிப்பா இருக்கும்ல. சிட்டுக்குருவி 2 பிரிஞ்சுதானே தவிக்குது, பட்டு போன நெஞ்சு தம்பிய காண துடிக்குது. சிட்டுக்குருவி 2 பிரிஞ்சுதானே தவிக்குது, பட்டு போன நெஞ்சு தம்பிய காண துடிக்குது. வந்த உறவு இந்த பிரிவு எந்த நாளில் சேருமோ, அந்த நாளும் வந்து சேர்ந்து சுகராகமாகுமோ. சொந்த பசியை அறியாமல் தம்பி பசியை உணர்வாளே. பெத்த தாய போல சீராட்டி உன்னை வளர்த்தவர் அந்த தம்பி முகம் காணாம இப்ப தவிக்கிறார். சிட்டுக்குருவி 2 பிரிஞ்சுதான்
தவிக்குது தம்பிய காண துடிக்குது. ராமசாமியோ, தண்ணி பிரச்சனை பத்தி பேச சட்டில அந்தோணி பஞ்சாயத்து கூடுறாங்க. ராஜு நில்லுங்க. உங்க ஊர்ல அந்தோணி பஞ்சாயத்து கூட்டுறாராமே, நீங்க அங்க போக வேண்டாம். நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ் ராஜு. கையை விடு. அந்தோணிக்கு பயந்து வாய் திறக்காம இருக்க சொல்றியா? அது என்னால முடியாத காரியம் ஹேமா. முடியாதுன்னா எப்படி? எங்க ஊருக்கு சப்போர்ட் பண்ணி உங்க பேருக்கு எடுத்துக்காதீங்க. நம்ம கல்யாணம் நடக்கணும்ல. நீங்க தண்ணி பிரச்சனையை பத்தி யோசிக்கிறீங்க, நான் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறேன். என்ன விவசாயம் பண்றதுக்கே தண்ணி இல்லாம ஜனங்க கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? தெரிய வேண்டாம். தாத்தா கூட நீங்க பஞ்சாயத்துல ஏதாவது பேசினா விபரீதம் ஆயிடும்னு அவர் பயப்படுறாரு. என்ன சொல்ற? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இப்படி பிடிவாதம் பிடிக்காதீங்க. நம்ம கல்யாணம் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து போறதுதான் நல்லது. பொறுத்துக்கணுமா? எவ்வளவு நாளைக்கு? மயிலுன்னு இறகு போடுமா? நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு சொல்லுங்க. இறகு போடும் தானே என்ன சுத்தி சுத்தி வந்தீங்க. இப்ப என் மனசு படுற பாடு எனக்கு தான் தெரியும். நம்ம காதலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான் நான் பயப்படுறேன். ஏன் இப்படி பயந்து சாவற? ரெடி குல்ஃபி. உங்களை எல்லாம் எதுக்காக இங்க வர சொல்லி இருக்கிறோம்னா, இந்த ஊர் அணைக்கட்டுல இருக்கிற தண்ணிய திறந்து விடலாமா வேண்டாமான்னு சுமூகமா பேசி தீக்கிறதுக்காக தான். இது விஷயமா தலைவர் அவர் சில முடிவெல்லாம் எடுத்திருக்கிறாரு. அத பத்தி இப்ப பேசுவார். உங்கள யாரும் அந்தோணி அவர்கள் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. அந்தோணி அவர்களை உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தனக்கு மிஞ்சினதுதான் தர்மம். நம்ம ஊர் அணைக்கட்டுல இருக்கிற தண்ணி நமக்கே பத்தாது. இதுல பக்கத்து ஊருக்கு எப்படி தண்ணி விட முடியும்? ஸ்டேட் சென்ட்ரல் யாரு சொன்னாலும் சரி, தண்ணி திறந்து விட முடியாது முடியாது முடியாது. தலைவரே, நம்ம ஊர் அணையில தண்ணியை தாராளமா தேக்கி வச்சிருக்கீங்க. அது அடுத்த ஊருக்கு தரமாட்டான்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதி இல்லைங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. ஐயருக்கு பொண்ணுக்காக நீ இப்படி பேசுற? தண்ணியை பத்தி பேசுறானா ஜாதியை பத்தி பேசுவாங்க? என்ன யோசனையாவே இருக்காரு. நேரமாச்சு தாத்தா, வந்து படுங்க. இன்னைக்கு ஊரு பஞ்சாயத்துல ராஜு நம்ம ஊருக்கு ஆதரவா பேசினதுனால 4 சுபத்துக்குள்ள இருக்க வேண்டிய அன்பும் காதலும் 4 பேர் பேசுற விஷயமாயிடுச்சு. ராஜு, ஒரு சின்ன ஐடியா. விவசாய போர் போடுறதுக்கு என்ன செலவாகும்? எல்லாம் சேர்த்து ஒரு 1 லட்சம் ரூபாய் வரும் ஃபாதர். அது பரவாயில்ல ராஜு. நாம கச்சேரி பண்ணி வர்ற பணத்தை வச்சு 2 ஊருக்கு பொதுவா ஒரு போர்வெல் போடலாம். கிடைக்கிற தண்ணி ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்ணி கஷ்டம் வராதுல்ல. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் ஓகே ஃபாதர். ஆனா அந்தோனியால ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? அந்தோனி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ராஜு மாட்டிக்க போறான் பாரு. ஃபாதர், பக்கத்து ஊர்லயா முதல்ல கச்சேரி? முதல்ல நம்ம ஊர்ல கச்சேரி, அடுத்தது பக்கத்து ஊர்ல. பக்கத்து ஊர்னா சில பேர் சந்தோஷப்படுவாங்க. அந்த ரகசியம் ராஜுக்கு தான் தெரியும். நீ ஏன் தலையை சொல்லிடுற? ஹேமா வேற சூப்பரா பாட்டு பாடுவா. ராஜு நல்லா மாட்டிக்கிட்டாடா. இந்த பிரச்சனை நடுவுல நம்ம ராஜோட காதல். கர்த்தரே, நீ தான் காப்பாத்தணும். நல்லா தண்ணி அடிக்கிறீங்க. ஏற்கனவே நாங்க 3 பொண்டாட்டி. இவ்ளோ வீக்னஸ் உள்ள உங்களை வெளியில எல்லாரும் பெரிய மகான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அது முட்டாள்தனங்கிறத பஸ் பிடிச்சு வந்து வெயில் நிக்கிறாங்களே அவனுக்கு சொல்லுமா? ஒரு சாமியாருக்கு வேண்டியது 2 வீக்னஸ். அது 2 ஆண்டவ மனிதத்துல எங்கிட்ட இருக்கு. இன்னும் சில வீக்னஸ் இருக்கு. அதை கண்டுகிட்டா இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய லீடர் ஆயிருவேன். ஆனா லிங்க் தான் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஐபி அமெரிக்கால இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி உங்களை அமெரிக்கா அனுப்ப ஏற்பாடு பண்ணட்டா? அமெரிக்காவில் இருக்கிறது உனக்கு எப்படி? எல்லாம் வரதும் போறதும் தான். இன்டர்நேஷனல் லெவல் லிங்கே உங்களுக்கு தானே கிடைக்குது. என்ஆர்ஐ அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு இங்க தானே கொடுக்குறானுங்க. விக்கெடுமா, அதுல தான் ஜனங்க வீக்னஸே இருக்கு. உங்க தாடியே என் கையில. உதறிட்டு கொடுமா, உள்ள எறும்பு இருக்கும், கடிச்சு நாசம் பண்ணிரு போகுது. கடவுளே. ஹலோ ஏன் தம்பி, எவ்வளவு நாளையா காத்திருக்கு? சீக்கிரம் உள்ள கூட்டு போறேன். ஆமா, எவ்வளவு தூரத்துல இருந்து சாமி பார்க்க வந்திருக்கீங்க? கன்னியாகுமரியில இருந்து 2 பஸ் மாறி வந்துருக்கான். இந்த கேடிய பார்க்க அந்த கோடையில வந்துட்டான்டா. அது இருக்கட்டும். அது சரி, என்ன பிரச்சனை? அந்த கோடையில இருந்து இந்த கோடைக்கு வந்திருக்கீங்க? அந்த கொடுமை ஏன் கேக்குறீங்க? எனக்கு 4 பொண்ணுங்க. மூத்த பொண்ணு பேரு லட்சுமி, அதுக்கு செவ்வாய் தோஷம். 2வது பொண்ணு சித்ரா, 3வது பொண்ணு கமலா, 4வது மின்னலி. போதும் போதும், இந்த வாரம் போதும். விட்டா கதை கலச்சு நடத்துறீங்க போல இருக்கு. வாங்க கூட்டு போறேன். அதான் வந்துடுவீங்களா? நீ உள்ள போ. வாங்க வாங்க, உட்காரு. கையெடுத்து கும்பிடணுங்க. கொஞ்சிக்கிட்டா சரி.
இப்ப சொல்லுங்க உங்க பிரச்சனைய. சாமிக்கு தமிழ்ல மந்திரம் சொன்னா பிரியாதா? அதற்கிட்டும் கன்னியாகுமரிக்காரர் எப்போ வந்தீங்க? என்ன கரெக்டா சொல்றாரு? 2 பஸ் மாறி வந்தீங்களோ? ஏன் தம்பியா 2 வருஷம் மாறி வந்ததை சரியா சொல்றாரு? இது என்ன பெரிய விஷயம்? போன ஜென்மத்துல என்னவா பிறந்த, அடுத்த ஜென்மத்துல என்னவா மாறி பிறக்க போறங்கிற வரைக்கும் கரெக்டா சொல்றாரு குரு. அதெல்லாம் ஸ்பீக்கர்ல வரவே இல்லையே. அதெல்லாம் எங்கிட்டே சொல்ல குருவே, ஏதாவது போட்டு வைங்க. என்ன பேசுறாங்க? முதல்ல இந்த ஜென்மத்துல என்ன நடக்குதுன்னு பாப்போம். உங்களுக்கு மொத்தம் 4 பெண் குழந்தைகள். மூத்தவ லட்சுமி. ஐயோ, நீ நல்ல சாமிங்க, நல்லா இருக்கணும். அவளுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கேட்கத்தான் இங்க வந்து. கடவுளே, ரெண்டாவது பொண்ணு சித்ரா. மைதான். மூணாவது பொண்ணு கமலா. 4வது பொண்ணு குருவே, எனக்கு தெரியாத குருவே. ஏதோ இடின்னு என்னமோ சொன்னா. இடியோட கனெக்டடான பொண்ணு பேரு மின்னல். கரெக்ட் சாமி, மின்னல். மூத்த பொண்ணுக்கு நிச்சயமா கல்யாணம் நடக்கும். செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள அமைஞ்சு வந்துட்டான். அதாவது உங்க ஊர்ல இருந்து தெற்கு திசை பாத்தீங்களா, அங்கிருந்து மாப்பிள வரான். இல்லையா, கன்னியாகுமரி தான் இருக்கிறான். தெற்கு தேசம் கடல் தானே. என்ன குருவே, வடக்கெல்லாம் சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல, தெக்கன்னு சொல்லி சொதப்பிட்டீங்களே. இதுதான் ஜாகிரபிக்கல் மிஸ்டேக். ஏன் சிலோன் வரக்கூடாதா? நிச்சயமா உனக்கு ஃபாரின் மாப்பிள தான் வரப்போறான். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ இப்பவே கிளம்பி ஊருக்கு போ. நான் காணிக்கை பத்தி சாமி ஒண்ணும் பெருசா நினைக்கிறது இல்ல. உங்களால என்ன முடியுதோ அதை அந்த கவுண்டர்ல கட்டிட்டு போயிருங்க. வரேன் சாமியா, மறுபடியும் கும்பிட்டுக்கிறான், உத்தரவு வாங்கிக்கிறேன். என்ன குருவே இவ்வளவு விவரமா பேசிட்டு கருத்து ஈக்கில குத்து போட்டு சொல்லிட்டீங்களே. அவங்கட அப்படித்தானே சொல்லுவேன். காலர் சேர்ந்தல மைனர் சேர்ந்ததுல அமக்கு ஒரு வர வர பிற்பக்கெட்கார மாதிரியே பாக்குறீங்க. கிட்டத்தட்ட 2 ஒண்ணுதான்டா. போட கலெக்ஷனோட வர்றேன். என்ன மனசுல பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியன் நினைப்பா? ஊர்ல போர்வெல் போடுறதுக்காக கச்சேரி பண்ணி பணம் சேர்க்க போறீங்களா? சுதி சுத்தமா இருக்கணும், தாளம் தப்ப கூடாது, வெறும் கம்பீரமா அழகா இருந்தா போதுமா? மேட்டர் மேட்டர் வேணும். இதுக்குதான் நைட்லயாவது என்கிட்ட வந்து டியூஷன் எடுத்துக்குங்கன்னு சொன்னேன். நீங்க வரல. ராஜகண்ணா, என்கிட்ட நீங்க கச்சேரியில தோக்கத்தான் போறீங்க. ஒழுங்கா ஸ்டேஜுக்கு வந்து சார். காதல் தானே பாகமா யாகம் செய்யத்தான் வந்ததா? பால் மழை போல நூல் மழை தூவ இன்பம் இந்நாளே. யாரோ பார்த்த சந்தோஷம். எனது நெஞ்சில் காதல் தானே பாகமா, எனது நெஞ்சில் காதல் தானே பாகமா. மேகம் காயுதே, தாகம் தீர மின்னல் எங்கே உயிரை தேடு. இன்ப வலிகளில் மனதை காண்கிறேன், நேரம் தன்னை மீறி எந்த உயிரை தோடு. எனது நெஞ்சில் காதல் தானே பாகமா யாகம் செய்யத்தான் வந்ததா? பால் மழை
மழை போல நூல் மழை தூவ இன்பம் இந்நாளே எனது நெஞ்சில் காதல் தானே பாகமாய் எனது நெஞ்சில் காதல் தானே பாகமாய் மனதில் எனது நெஞ்சில் காதல் தானே பாகமா யாரும் செய்யத்தான் தந்ததா பால்மழை போல நூல்மழை தூவ இன்பம் இந்நாளே யாரோ பார்த்த சந்தோஷம் எனது நெஞ்சில் காதல் தானே பாகமா எனது நெஞ்சில் காதல் தானே பாகமாய் உன் சம்மதத்தோட தான் தொடணும்னு 15 வருஷமா காத்துட்டு இருக்கேன். படிய மாட்டேங்கிறியே. நான் உன்னை தொடும் போதெல்லாம் பைத்திய மாதிரி நடிக்கிறல்ல, சூப்பர் நடிப்பு. நீ சினிமாவில் சேர்ந்தா உனக்கு ஊர்வசி அவார்டு கிடைக்கும். வேண்டாம், இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம், சும்மா நடி. பாரு, இது என்ன தெரியுமா? உன்னோட அன்பு தம்பி இந்த கேசட்ல அழகா பாடி இருக்கான். ஊரே கூடி மொத்தமா பாராட்டுது. அதை நீ பார்க்க வேண்டாம்? பார்க்கணுமா? ஓகே ஓகே ஓகே, பார்க்கலாமே. ஆனா ஒரு கண்டிஷன், அடுத்த நிமிஷமே நமக்கு சாந்தி முகூர்த்தம். ஓகேன்னா உன் தம்பியை பார்க்கலாம், இல்லன்னா உன் தலைவிதி. நல்ல யோசனை பண்ணு, நல்ல யோசனை பண்ணு. முடிவு பண்ணி ஓகேன்னா கூப்பிடு, நான் வெயிட் பண்றேன். வரட்டுமா? சிட்டுக்குருவி ரெண்டு பிரிஞ்சிதானே தவிக்குது பட்டு போன நெஞ்சு தம்பிய காண துடிக்குது சிட்டுக்குருவி ரெண்டு பிரிஞ்சிதானே தவிக்குது பட்டு போன நெஞ்சு தம்பிய காண துடிக்குது. பெரிய வாயாடிக்கு இந்த Dress, தங்கச்சிக்கு குட்டி வாயாடிக்கு உள்ள இருக்கு. வாங்காம விடுவனா? இந்தா, இது உனக்கு. நல்லா இருக்குடி. அம்மாவுக்கு ஒரு சேலை. கேரளா ஸ்டைல விட்டுட்டு இந்த புடவை கட்டிட்டு நீங்க வரீங்க. சரிப்பா. ஏண்டா ராஜு, எனக்கு ஒண்ணும் வாங்கிட்டு வரலையா? ஸ்பெஷல் ஆச்சே. இது மிலிட்டரி ரம், அப்பாக்கு பிடிச்சது. உன் மாமன் தேவன் லெட்டர் எழுதியிருக்கான். இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை. மாமாவை நீங்க தான் தாத்தா சமாளிக்கணும். ராஜுவோட அப்பா அம்மா கூட இதுக்கு ஒத்துக்குவாங்க. ஹேமா, நீ பாக்குற ராஜுவோட அப்பாவும் அம்மாவும் பெத்தவங்க இல்ல, அவனை எடுத்து வளர்த்தவங்க அம்மா. 10 வயசுலேயே தனக்கு தாயா தெய்வமா இருந்த அக்காவை இழந்தவம்மா. அவனுக்கு ஒண்ணுன்னா ரத்த பந்தமா ஓடி வர யாரும் இல்ல. இந்த நிலைமையில தேவன் எப்படி சமாளிச்சு உன்னோட கல்யாணத்தை நடத்த போறன்னு தான் புரியாம பகவான வேண்டின்னு இருக்கு. ராஜு, நேத்துதான் எங்க தாத்தா சொன்னாரு,
உங்க அக்கா மட்டும் உயிரோட இருந்திருந்தா. அதென்ன உயிரோட இருந்திருந்தா? என்ன டென்ஷன் பண்ணாத ஹேமா. இந்த உலகத்துல எங்கேயும் ஒரு இடத்துல எங்க அக்கா உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருப்பா. பல வருஷமா நீங்க எப்படி அவங்கள பார்க்காம இருக்கீங்க? பழகி போயிடுச்சு. 15 வருஷம் அப்படியே இருந்துட்டேன். ஆ, அவங்க இருந்திருந்தா உங்களை பிடிக்கவே முடியாது இல்ல? என்ன? அவங்க கண்டிப்பா வருவாங்க ராஜு. பெத்த தாய போல சீராட்டி உன்னை வளர்த்தவ, அந்த தம்பி முகம் காணாம இப்ப தவிக்கிறா. சிட்டுக்குருவி ரெண்டு பிரிஞ்சிரானே தவிக்குது, பட்டு போன நெஞ்சு தம்பிய காண துடிக்குது. ராஜு, ஒரு தடவை நம்ம ரிஹர்சல் பார்க்கலாமா? மொத்தத்துல ஹேமா ஊர்ல நாம கச்சேரி அசத்துறோம். ஃபாதர், அந்தோனி இவனை மிரட்டி இருக்கான். அந்தோனி பிரச்சனை தான் பெருசா இருக்கு ஃபாதர். அவன் என்ன வேணா பிரச்சனை பண்ணட்டும். நல்ல காரியம் பண்ணும்போது சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ராஜு உங்க கூட இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஃபாதர், நான் ஒரு பாட்டு பாட்டுமா ஃபாதர்? நீ எல்லாம் பாட்டு பாடி யாரையா இப்ப கேட்க போறாங்க? நல்லா பாடுவோம் ஃபாதர். என்னப்பா பாடுறாங்க? கேப்போம். சரி பாடு. விடு 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 காவிரி ஆத்துல தண்ணிய விடு, விடு 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 காவிரி ஆத்துல தண்ணிய விடு, விடு 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 ஊசி காதுல நூலை விடு, தமிழா திருக்குமரா பழனி ஆண்டவா, தமிழன காப்பத தண்ணி கொண்டு வா, தமிழன காப்பத தண்ணி கொண்டு வா, விடு 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 காவிரி ஆத்துல தண்ணிய விடு, விடு 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 காவிரி ஆத்துல தண்ணிய விடு, விடு விடு ஊசி காதுல நூலை விடு, விடு 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 ஊசி காதுல நூலை விடு. ஐதடா வயக்காடு கவலைப்படாத, நீ காத்துல தண்ணி வரும் கணக்கிக்காத, விடு விடு காவிரி ஆத்துல தண்ணிய விடு, விடு விடு காவிரி ஆத்துல தண்ணிய விடு, விடு விடு ஊசி காதுல நூலை விடு. வா வா வா, ரொம்ப நல்லது. வெரி குட் வெரி குட். ஆக மொத்தம் ஹேமாவோட ஊர்ல இவர் பாட போறது இல்ல. அவதான் பாரு. என்னங்க தலைவரும் தொண்டரும் நடு ரோட்லயே கச்சேரி ஆரம்பிச்சிட்டீங்க? எல்லா விஷயமா தான் சொல்றேன். போடுங்க ஊத்துக்கு நமக்கு. ஏய் ஊத்து. ஊத்துறேன். தண்ணி ஊத்து. சும்மா குடிக்காதயா? ஓஹோ, இதுல தண்ணி ஊத்தி குடிக்க வேணான்னு ஐயர் வீட்டுல அவங்க சொல்லிட்டாங்களோ? நீ சும்மா இரு ஆரோக்கியம். ஐயருடைய சம்பந்திக்கிட்ட நீ பேசாத, நான் பேசிக்கிறேன். நீ எடுத்து வளர்த்திய ஆட்டக்காரி தம்பி ராஜி அவன் பாட்டு படிக்க போறானா, ஐயர் வீட்டு பொண்ணோட ஆட்டம் போட போறானா? சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசாதயா. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. வாயா சொல்றேன். இங்க வா. நினைச்சான்டா அந்தோனி ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான். ராஜு வரமாட்டான் போல செய்யுது. என்னடா பண்றது? என்னடா சொல்ற? டைம் வேற ஆயிப்போச்சு. டைம் ஆயிடுச்சா? என்னடா அது? யாரு பூட்டி இருக்கா? அப்பா கதவு திறப்பா. சும்மா கடல பூட்டின கதவு பூட்டினதுதான். நீ அந்த ஐயரோட்டு பொண்ணோட கூத்தடிக்கிறதுக்கு தானே பாட்டு கச்சேரின்னு அங்கேயும் இங்கேயும் அலையிற. ஏண்டா உனக்கு 2 தங்கச்சி இருக்குன்னு நான் இருக்கணும்னு கொஞ்சமாவது நினைப்பு இருக்காடா உனக்கு? அப்பா நீ இப்படி சுத்தினா உன் தங்கச்சிங்க கல்யாணம் எப்படா நடக்கும்? அது சரி, என்ன இருந்தாலும் நான் உன்னை எடுத்து வளர்த்த அப்பன் தானடா. அதுதான். என்ன பேசுற நீ? 2 ஊர் நல்லா இருக்கணும் தான் இந்த ப்ரோகிராமே நடத்துறோம். பொல்லாத ஊரை பத்தி பேசுறான். கூட பிறந்த தங்கச்சிங்களா இருந்தா அவளுடைய வாழ்க்கை இப்படி வீணா போகுதுன்னு நீ கவலைப்படுவ. உனக்கு என்னடா வந்திருக்கு? நான் தானே அவஸ்தைப்படணும். நான் பெற்ற பிள்ளைங்க தானடா அது. நீ எதை பத்தியுமே சிந்திக்க மாட்டடா. நான் என்ன பண்ணுவேன்? எப்படி வாழ போறது? என் பிள்ளைங்களை எப்படி ஹலோ, மைக் டெஸ்டிங். பொதுமக்கள் தயவு செய்து அமைதிக்காக்கும். உங்கள் அபிமான ராஜ் வர முடியாத காரணத்தால் உங்களின் கனவு கண்ணி நடிகை மந்த்ரா அவர்கள் உங்கள் முன் தோன்றி ஆடிப்பாட இருக்கிறார்கள். அமைதியாக நிகழ்ச்சியை கண்டுகளியுங்கள். அமைதி அமைதி அமைதி.
விடு 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 காவிரி ஆத்துல தண்ணிய விடு புட்டு 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 ஊசி காதல நூல்ல புட்டு கச்சேரி பண்ண கலெக்ஷன் அமௌண்ட்ல போர்வெல் போட்டா அதை தடுக்கிறதுக்கு நீ யாரா? ஆத்துல தண்ணி வரலன்னா போர்வெல் போடுறதுக்கு எங்க இடம் தான் கிடைச்சதா? போங்கடா போங்கடா எல்லாரும். போர்வெல் போடக்கூடாதுன்னா அணைய திறந்து விடுறா. டேய் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது. டேய் அடிச்சு நொறுக்குடா. அந்தோனி அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? அந்தோனியை கொம்ப வச்சிருக்க வெட்டி கொன்னுடா. டேய் தண்ணி வரணும் எங்கயாவது போய் உண்ணாவிரதம்ங்கடா. இங்க வராதீங்கடா. டேய் என்னடா நகலா பண்றீங்க? டேய் என்னடா பாத்து நிக்கிறீங்க? பூந்து அடிக்கிறேன் நான்.
அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணி எடுத்துருவாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்க, தலை குடிச்சிட்டு இருக்கீங்க? சார் அவர் இந்த ஊர்ல பெரிய மனுஷன் சார். அவன் பெரிய மனுஷன் எனக்கு என்ன? போய் எடுத்துவாங்கடா. ஓகே சார். தீர்ப்பா. ஒலியா ஒலியா. வாயா. வாயா. என்னையா ஊர்ல பெரிய மனுஷனா நீ? இன்ஸ்பெக்டரா? அதான் என்ன பத்தி தெரியல. போப்பா, போ போ போ, வேலையை பாரு, போப்பா. ஒழுங்கா மரியாதையா வண்டியில ஏறினா நல்லா இருக்கும். இல்ல இல்லைன்னா போனமாதான் வண்டியில ஏத்தணும். இள ரத்தம் உளருது. ஒரு அடி நகர்ந்துங்க, ஒத்துக்கிடுவோம். ஜாக்கிரதை. ஏத்தா வண்டியில ஏத்தா. ஆராய்ச்சி ரமி மினிஸ்டருக்கு போன் போடுறான். ஹாய் மாம்ஸ், விஷயம் தெரியல. புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் அந்தோனியும் அவங்க ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டார். அந்தோனியாவது அரெஸ்ட் பண்றதாவது ஏன்டா கதை விடுற? போடாங்க இவனை. அந்தோனியை அரெஸ்ட் பண்ணியாச்சு, அவன் உள்ள போயிட்டான். தண்ணி பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. சரி, அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? அந்தோனி உள்ள போயிட்டான், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இதுதான் நல்ல சமயம். டேய் வாங்கடா, போய் அணைய திறந்து விட்டுறலாம். ராஜி கிரேட்டா மச்சான். நத்த கறி நண்டு கறின்னு வயிற்ற கருவின ஜனங்களுக்கு தண்ணியை திறந்து விட்டு அவங்க மனசுல பாலை வாத்துட்டேன். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் மதிப்பு அயல் நாட்டில், விவசாயி விவசாயி. மாமா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். எலிச்சு போன மாதிரி இருக்கீங்க. சரியா சாப்பிடுறது இல்லையா? உடம்புக்கு ஏதாவது? நான் நல்லா இருக்கேன். அம்மா, லெட்டர் போட்டு வந்துச்சா? வந்துச்சு. பார்டர்ல கஷ்டப்படுறீங்களா? அதுல என்ன கஷ்டம்? நீ மனசுல இருக்கிறப்ப பாகிஸ்தான் இல்ல, அந்த அமெரிக்காவே வந்தாலும் எதிர்த்து நிக்கிற சக்தி என்கிட்ட இருக்கு ஹேமா. எனக்கு உங்க நினைப்பு தான் எப்பவும். எத்தனை நாள் தான் சண்டை துப்பாக்கின்னு வாழ்றது? ஆமா, அங்க குளிர் ரொம்ப அதிகமாமே, நீங்க எப்படி தாங்கிக்கிறீங்க? அது இருக்கட்டும் ஹேமா, நீ வேலைக்கு போறியா? நான் தான் மாசம் மாசம் பணம் அனுப்புறேன்ல. ஆமா, அந்தோனி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தது. ராஜுங்கிறவன் யாரு? இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். மாமா, காஃபி. ஏமா, உனக்கு பட்டு சேலை நெக்லஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. வாங்கிக்கோ. இப்படி வைங்க. பட்டு புடவை நான் கையில வாங்க மாட்டேன். கையில வாங்கினா என்ன? வாங்கிக்க. முடியாது, நான் வாங்க மாட்டேன். என்னடி, நான் உன் மாமன் தானே, வாங்கிக்க. மாமனா இருந்தா என்ன? மனசுல இஷ்டப்பட்டவங்க கையால தான் பட்டு புடவையை வாங்கணும். என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, எனக்கு இஷ்டம் இல்ல, என்னை விட்டுங்க. ஏய், என்ன தைரியம் உனக்கு? நீ யார மனசுல வச்சுட்டு இத வாங்க மாட்டேன்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாரு ஹேமா, நீ விவரம் தெரியாத சின்ன பொண்ணு. காதல் கீதல்னு சுத்தி உன் மாமனை உலகரனாக்கிறாங்க. சாமி, ஏன் சாமி போறேங்கிறீங்க? நீங்க போக கூடாது, இந்த ஊர்ல தான் இருக்கணும். எங்க குறையெல்லாம் கேட்கணும் சாமி.
ஏன் சாமி ஊரை விட்டு போறேங்கிறீங்க? எங்க குறைய சொல்றதுக்கு உங்ககிட்ட தானே வரோம். நீங்க போக கூடாது, இங்கேயே இருக்கணும். நாங்கெல்லாம் இருக்கிறோம் சாமி, எங்க கூட இருங்க சாமி. அண்ணே அதான் கேக்குறாங்கல்ல, சொல்லி தொலைங்க. ஒண்ணு இல்லைங்க, சம்சாரம் ஒழுங்கு மரியாதையா தெரிஞ்சிரு, இல்லைன்னா கூடிய சீக்கிரம் நான் உண்டாயிருவேன்னு என்ன பயமுறுத்துறா. சம்சாரம் உண்டாயிருக்கான்னு சொல்றது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். அதுக்காக நீங்க ஊரை விட்டு போறேங்கிறீங்க. அது சந்தோஷமான விஷயம் தான். ஆனா என் சம்சாரம் என் சிஷியனுக்கு உண்டாயிருங்கிறா. தெரிஞ்சு போச்சு. இதத்தாங்க நானும் கேட்டேன். என்னமா அநியாயமா இருக்கு? உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது வாசம் தான், ஆனாலும் கட்டின புருஷன் இல்லையா? புருஷன் கிட்டவே இப்படி கேக்குறியே, நியாயமா இருக்குன்னு கேட்டா அவ கேக்குறா, நீ மட்டும் என்ன நியாயமா நடந்துக்கிற? நீ ஒருத்தன் இந்த ஊரையே ஏமாத்தும் போது ஒருத்தனை நான் ஏமாத்தினா என்ன தப்புன்னு கேக்குறா. நியாயம் தானே? என்ன நியாயம்? தள்ளிடுறா. அவ சும்மா என்ன மிரட்டுருக்கா அப்படி சொன்னா நீ நினைக்கிறதுல ஒர்க் அவுட் ஆகாது, பொத்திட்டு. ஆமா, கண்ணைக்கே தூக்கிட்டாங்க இது வரைக்கும். பின்ன என்னங்க, 10 நாள் பொழைச்சாலும் யோகியமா பொழைக்கணும். கால் வைத்து கஞ்சி குடிச்சாலும் கஷ்டப்பட்டு உழைச்சு குடிக்கணும். எதுக்கு இந்த பித்தராட்ட வேலையெல்லாம்? அதான் பயமுறுத்தினேன். ஓ சும்மாவா? ஊர்ல இருக்கிற அப்பாவி பொண்ணுங்களை எல்லாம் சாமியாரு அம்மா ஆக்கிட்டு இருக்கும்போது ஒரு சாமியாரோட சம்சாரத்தை அவருடைய சிஷ்ய அம்மா ஆயிட்டான்னு வைங்களேன், அது எவ்வளவு பெரிய கேவலம். அதனால ஜெயில இருக்கிற எங்க அசோசியேஷன் தலைவர் செல்போன்ல கண்ணா வேணாலும் திட்டாரு. டெக்னிக்கா தொழில் பண்ண தெரியலன்னா உனக்கு எல்லாம் இருக்கிற காவி காவி பேரை கெடுக்காதரா கமநாட்டி கழட்டுட்டாரு. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். நாங்க இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த செட்டப் எல்லாம் உடைச்செறிஞ்சிருங்க. இது 2 லோடு செம்மண் வாங்கி நாங்களே கட்டின புத்து, இதையும் உடைச்செறிஞ்சிருங்க. ஏன்னா இவன் என்கிட்ட கொஞ்சம் தொழில் கத்துக்கிட்டா. நான் போனதுக்கு அப்புறம் தாடி ஓட்டிட்டு இவன் உட்காந்து ஏமாத்தினா ஏமாத்துவான். அண்ணே திரும்பதான் தந்துட்டீங்க, கடைசியா ஜனங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு போங்கண்ணே. நான் என்னடா சொல்ல போறேன்? உங்ககிட்ட பாவம் மன்னிப்பு தான் கேட்க போறேன். பாருங்க, எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் ஏதாவது சொன்னா இவங்க என்ன சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, இவங்க சொல்றது சரியா வருமானு உங்க சொந்த மூளையை உபயோகப்படுத்தி யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இத சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஏழைகளுக்கு மூளையே கிடையாதுங்கிறது தான் பணக்காரங்க ஞானிக தலைவருடைய கருத்து. மூளை இல்லாதவன் எவனுமே கிடையாது, எல்லாத்துக்கும் மூளை இருக்கு. என்ன கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. ஏன்னா காலம் ரொம்ப கெட்டு கிடக்குது. இதுக்கு மேலேயும் சுயமா நாம முடிவெடுக்கலைன்னா இத்தனை கடவுள் ஒண்ணு சேர்ந்து வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஃபாதர், அணைய திறந்து விட்டாங்க, என்ன பிடிச்சு உள்ள போட்டுட்டாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்ன கூப்பிட்டுட்டு போற வரைக்கும் நீங்க எல்லாம் என்ன சோப் போட்டு விடுறீங்களா? நீங்க பண்ணது சரியா? நான் தண்ணி பிரச்சனையில போராடினது எனக்காக இல்ல, ஆண்டவன் பொதுவா இந்த ஊரு நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். அது தப்பா? என்னம்மா, என்னடி? எனக்கு பயமா இருக்கு, நீ போயிடு, நீ போயிடு. ஏண்டி கத்துற? 15 வருஷமா இப்படி கத்திட்டு இருக்க, ஆனா என்ன பிரயோஜனம்? உன் தம்பி மேல அவ்வளவு பாசமா? ஆனா பார்த்தா தெரியலையே. நீ ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணினா உன் தம்பி ராஜியை கூட்டிட்டு வர, அப்புறம் நிம்மதியா இருக்க. சொல்லுங்க, சொல்லு. நடிப்பா ஏங்கிட்டயா? நடிக்கிற வேணாம், வேண்டாம். என் தம்பி கிட்ட காட்டு. என்னம்மா? என் தம்பிய பாக்கணும். தம்பிய பாக்கணுமா? என்ன வேணும்? தம்பிய பாக்கணுமா? பாக்கலாமே, அதுக்காக தானே வந்திருக்கேன். ஆனா 15 வருஷமா என் மனசுல இருக்கிற ஆசைக்கு என்ன பதில்? சொல்லு, சொல்லுடி. தக்காளி மாதிரி இருக்கேன். உன் தம்பிய கூட்டிட்டு வரேன், ஆனா முடிவு உன் கையில தான் இருக்கு. நான் வரேன். இதுக்கு மேலேயும் நீ ஒத்துக்கலன்னா உன் தம்பிய நிம்மதியா வாழ விட மாட்டேன். காயமீங்கும் உறவுதானப்பா, உன் கூட பிறந்த அக்கா என்னும் உயிருதானப்பா. சிட்டுக்குருவி 2 பிரிஞ்சுதானே தவிக்குது, பட்டு போன நெஞ்சு தம்பிய காண. உங்க அக்கா வரலங்கிற கவலை, எனக்கு மாமா வந்துட்டாருங்கிற கவலை. இனிமே நான் வீட்டுக்கு போறதாவே இல்ல. இங்க பாரு ஹேமா, நீ தைரியமா வீட்டுக்கு போ. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நான்
நான் சொல்ற எதையும் நீங்க ஏன் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? அங்க எங்க மாமா என்னடான்னா கூறு புடவையும் தாலியுமா ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏமா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை யாருக்கு விட்டு கொடுக்கறதா இல்ல. அதெல்லாம் சரி, கல்யாணம் எப்போ? கல்யாணம் கூடி சீக்கிரம் நடக்கும். அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படியேதான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏமா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. வா, வீட்டுக்கு போலாம். மணந்தால் தேவனை மணப்பேன், இல்லைன்னா மரணம்னு வாழ்ந்தவளை மாத்துனது யாரு? வேற யாரு? அந்த ராஜபாய் தான். தேவா, குடி குடிச்சிட்டு போய் குடும்பத்தையே நொறுக்கு. உனக்கு விஷயம் தெரியுமா? என்னக்கா? நேத்து அண்ணன் ஹேமாவை கூட்டிட்டு சினிமாக்கு போயிருக்கான். நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. அப்படியா? ஹேமாவை பார்த்து ஒரு உழுக்கு உழுக்கணும். வா, ஒரு பிடி பிடிக்கலாம். ஹேமாவோட மாமா சீக்கிரம் வந்துருவி. மகாதேவா, மகாதேவா, என்னடா இது? ராஜு, நீயா இப்படி? ராஜு, நீங்க வீட்டுக்கு போங்க ப்ளீஸ். வீணா அவ கூட எதுக்கு சண்டை போடுற? அவனை பத்தி தெரியாது உங்களுக்கு. ரோட்ல வந்து என் தங்கச்சிங்க மேல கை வச்சிருக்கான். டேய், நீ ஆம்பளையா இருந்தா உன் பட்டாளத்து வீரத்தை என்கிட்ட காட்டுற. மகாதேவா, ஃபாதர், என்ன ஹேமா? பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு. நீங்க தலையிட்டாதான் எனக்கு கல்யாணமே நடக்கும். ப்ளீஸ் ஃபாதர், எனக்காக ராஜோட அப்பா அம்மா கிட்ட போய் பேசுங்க. என்ன தகராறுங்க? நான் பேசுறேன். ஒண்ணு இல்ல சார், நாங்க 2 பேரும் பிரதர்ஸ் பெட்டு கட்டிருந்தோம். அது வாக்குவாதம் முத்தி கைகளை பாய்போச்சு. என்ன பெட்டது சொல்றா? என்ன பேரை பாக்குற? பாசக்திவேல் தானே? ஆமா. அதான் பாசக்திவேல் ஒரு இன்ஸ்டியூட் வருவான். அவன் 2 நாள் தான் தாக்கு பிடிப்பான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இவன் என்னடா 2 வாரம் தாக்கு பிடிப்பாரு 500 ரூபாய் பெட்டு கட்டுறான் சார். நீ வேணா பாரு, இன்னும் 2 வாரத்தை துண்டா காண துணியை காண ஓரற இல்லையா பாரு. சார் என்ன வச்சு பெட்டு கட்டிங்களா நீங்க? சார் நீங்க வேணா பாருங்க சார், 1000 ரூபாய் பெட்டு கட்டுறேன். 2 நாளைக்கு மேல நீங்க தாக்கு பிடிக்க மாட்டீங்க. 2000 ரூபாய் நான் பெட்டு கட்டேன்டா. 2 வருஷம் இங்க இருக்க பாக்குறியா? நீங்களும் ஜோதியில கலந்துட்டீங்களா? அடச்சே, உங்களோட சேர்ந்து எனக்கு வாய் வந்துருச்சே. எவன்டா என்ன தூக்குறது? சார் நீங்க அந்தோனின்னு ஒரு ரவுடி இருக்கா, அவனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இல்லன்னா யாராவது ஒரே அடியா தூக்கிடுவான். அவன் என்னடா என்ன தூக்குறது? நான் தான் அவனை உள்ள வச்சிருந்தேனே. உள்ள வச்சிருந்தீங்களா? என்ன? சார் அவன் உள்ளேயே வச்சிருக்க கூடாது சார். ஏன்னா ராஜுவுக்கும் ஹேமாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அவன் வெளியில இருந்தானே கெடுத்து போடுவான் சார். முதல்ல அவன் இருந்த நீங்க பாக்கணும்ல, அதனால வண்டியில இரு. இந்தா
உன்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். உடனே போய் ஜாயின் பண்ணு. ஃபாதர், நீங்க செஞ்ச இந்த பெரிய உதவிக்கு எங்க குடும்பமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. எதுக்கு இதுக்கெல்லாம் போய் பெரிய வார்த்தை சொல்லிட்டு? முதல்ல டியூட்டில போய் ஜாயின் பண்ணிட்டோம். கை நிறைய சம்பாதிக்கட்டும், குடும்பத்தை பார்க்கட்டும். அதுதான் எல்லாருக்கும் சந்தோஷம். ஓகே ராஜ். ஃபாதர், வேலை இல்லாத பிரச்சனை இனிமே உனக்கு இல்ல. அடுத்தது கல்யாணம். ஹேமா தான் பொண்ணு. ஹேமா பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உனக்கு இப்போ சந்தோஷம் தானே? எஸ் ஃபாதர். காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை. புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியை மறுப்பாய் தெரிவதில்லை. நெஞ்சே என் நெஞ்சே செல்லாயோ அவனோடு, சென்றால் வரமாட்டாய் அதுதானே. வணக்கம் ஃபாதர். வணக்கம்மா. என்ன பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. உட்காருங்க. ராஜு வீட்டுல போய் பேசினேன். உங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. உனக்கு சந்தோஷம் தானே? உன் தாத்தா இல்லையாம்மா? இப்பதான் வெளியே போனாரு. உட்காரு. பரவாயில்ல ஃபாதர், உங்க முன்னாடி நான் எப்படி? முதல்ல உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். உன்னோட ராஜுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே, முதல்ல அதுல போய் சேர்த்தோம், அப்புறம் கல்யாணம். ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். என் வாழ்க்கையை நான் அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். எனக்கு தெரியும், அவன் உன்னை நல்லபடியா வச்சு காப்பாத்துவான். நான் ஒரு ஹிந்துன்னு பார்க்காம என்ன அவர் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க தான் ஃபாதர் ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க. எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? 2 நல்ல உள்ளங்களை சேர்த்து வைக்கிறேன், அவ்வளவுதான். ஏதோ என்னால முடிஞ்சது. ராஜு, வேலையில ஜாயின் பண்ணதும் லீவ் போட்டுட்டு உடனே வந்துருங்க. உங்களை பிரியறத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜு. என்ன கஷ்டம்? சொல்ல தெரியல. கல்யாணம் தான் நடக்க போகுது, எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனைன்னு சொன்னதும் எனக்கு அந்த ராட்சசனோட முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. பயமா இருக்கு. ஹே குல்ஃபி, அந்த பட்டாளத்தை நினைச்சு பயப்படியா? அவனை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ராஜு, பஸ் வந்துருச்சு. எதுக்குடா சிரிக்கிற? இல்ல, உள்ள இருக்கீங்களே அதை நினைச்சு சிரிச்சேன். நான் மட்டும் உள்ள இருந்து நீ வெளியில இருந்து சிரிச்சினா ஒரு நியாயம் இருக்கு. முட்டா பையன் 2 பேரும் உள்ளதாண்டா இருக்கும், அப்புறம் என்ன சிரிப்பே? எனக்கு அப்பவே தெரியும் உங்களை நம்பி வந்தாலே கம்பி என்னன்னு. அவங்க இருக்காங்களா? ஓகே ஃபாதர், ஓகே ஃபாதர், தேங்க்யூ. டேய், என்னதான் என்ன கேவலமா உள்ள கொண்டு வந்து வச்சிட்டாலும் ஒரு கட்டின பொண்டாட்டி மாதிரி டிஃபன் கேரியர்ல சாப்பாடு எடுத்து வருதுன்னா இதுதான்டா நம்ம ஆளு. ஏய், யார் நீ? யாருக்கு இந்த டிஃபன்? எல்லாம் உனக்குதாயா? சிஷ்யா, குருவே, சாப்பாடு உனக்கும் இல்ல எனக்கும் இல்லடா. அவன் மெயின் சுவிட்ச்லயே கை வச்சுட்டாளு. காவியில கழட்டி விட்டு காக்கிய ஃபாலோ பண்றாரு. வந்திருக்க, சாப்பிட்டு பாரியா. அப்புறம் ஊர்ல சாராயம் விக்கிற பொண்ணு சார். சாராயம் விக்கிறோட? ஏய், வெளிப்படி. கெட் அவுட். அட என்ன சும்மா கோவப்படுற? அது இருக்காங்களே 2 பேரு, அவங்களும் என்னோட ஆளுங்க தான். அவங்க சொல்வாங்க என்ன பத்தி. இப்ப போறியா அடி வாங்க போறியா? போடி வெளிய. கெட் அவுட். இப்ப நீ சொல்றதுக்காக நான் ஒண்ணும் போல, நான் மறுபடியும் வருவேன். போடி. Lots of love. Thank you. எனக்கு நீ இருக்கிற உன்ன இன்னொரு அனுபவிக்க விட மாட்டேன். என்னடி அலட்டிக்கிற? மாமனுக்கு அல்வா கொடுத்தா? அல்வா சாப்பிடறவன் இல்லடி நான், அனுபவிக்கிறவன். நான் ஆளு கூட்டம்ல ஊத்து. டேய், குடிச்சிருக்கல ஊத்து. முடியாது, தர முடியாது.
யோ, ஒரு மனுஷன் கையில காசு இல்லாதனால தானே கடன் கேக்குறான். காசு இருந்தா எதுக்கு ஏன் கடன் கேக்குறான்? கரெக்ட்ண்ணே. எப்படி பிடிச்சாரு பாத்தியா மேட்ரு? யோ, என்னையா சரக்கு இது? ஊத்தி ஊத்தி அடிச்சா கிக்கு அண்ணன் சரக்கு ஊத்தணும்ல, அடிக்க வாசி ஊத்துக்கணே. இங்க பாரு, ஏற்கனவே ஒரு வாரமா குடிச்சதுக்கு இன்னும் ஒரு பைசா கொடுக்க வக்கு இல்ல. இந்த லட்சணத்துல 6 மாசத்துக்கு ஒரு தடவை சின்ன வீடு செட் பண்ணிக்கிறீங்க. முதல்ல இதுக்கு செட்டில் பண்ணியா? யோ, ஆமாயா 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திரம்னு அவளுகளே வருத்தப்படுறதுல உனக்கு என்ன ஊத்தியா? கடனுக்கு ஒரு டம்ளர் சாராயம் கேட்டோம். பிலாசபி பேசுறேன் பாத்தியா? கவர்மெண்டே செலவு காசு இல்லாம பஸ் தனியா இருக்கு வைக்குது. இப்படி லைசன்ஸ் வாங்காம கடன் நடத்தினா லாஸ் பண்ண கவர்மெண்ட்டுக்கு. என்ன பாலிடிக்ஸ் பேசுறீங்க? இந்த பட்டசாரம் வைக்கிறவன் பிலாசபி பேசும்போது பழைய சமயம் நான் பாலிடிக்ஸ் பேச கூடாதா? சீக்கிரம் குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுங்கப்பா. என்ன சின்ன வீட்டை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? உன் முதல் பொண்டாட்டியே குடிக்க வந்த கஸ்டமர்ல ஓடி போயிட்டா உன் கதை அவ்வளவு. சின்ன வீட்டை பத்தி எனக்கு சொல்றியா? சின்ன வீட்டை பத்தி எனக்கு தெரியும், லைட்டா இவனுக்கு தெரியும். உடம்பு எங்கள் போல இடுப்பு, ஊஞ்சல் போல உடம்பு எங்கள் போல இடுப்பு, படகுவோட துடுப்பு நீயும் நானும் பொறுப்பு. சின்ன வீடு சின்ன வீடு சின்ன இஷ்டம் போல வாழ வீடு, சின்ன வீடு சின்ன வீடு என்ன இஷ்டம் போல வாழ வீடு, சின்ன வீடு சின்ன வீடு என்ன இஷ்டம் போல வாழ வீடு. ஊஞ்சல் போல உடம்பு எங்கள் போல இடுப்பு, ஊஞ்சல் போல உடம்பு எங்கள் போல இடுப்பு. சின்ன வீடுன்னு சொன்னவ முட்டாளு, அந்த குரங்கு செய்யும் சேசகல நான் அனுபவிச்சாளு. அண்ணன் தம்பி கூட்டு குடும்பம் திணறி தவிச்ச நாளு, நான் சின்ன வீடு சிரிக்கும் அழகுல கவலை மறந்த ஆளு. காலை எழுந்தவுடன் காதை தானே கடி, காமத்து பால காப்பிய கலப்பா, காதல் போதையில் கல்லாக இனிப்பா. தண்ணியில ஓடும் ஓடும் தரையில ஓடுமா, சின்ன வீடு சின்ன வீடு என்ன இஷ்டம் போல வாழ வீடு, சின்ன வீடு சின்ன வீடு என்ன இஷ்டம் போல வாழ வீடு, சின்ன வீடு சின்ன வீடு என்ன இஷ்டம் போல வாழ வீடு. ஊஞ்சல் போல உடம்பு எங்கள் போல இடுப்பு, ஊஞ்சல் போல உடம்பு எங்கள் போல இடுப்பு. சின்ன வீட்டு ஆளு, அந்த கரும்பு காட்டுல கட்டெரும்பாக வாழ்வது என்னாடு. குடும்பம் குட்டி குழந்தை என்று நாம் ஈச நரைச்ச நாளு, குடும்ப போல சின்ன வீடுதான் ஆசை கூட்டு ஆளு.
காலை பனி போல கண்ணால் தானே சிரிப்பா, மாலை மலர் போல என்னை தினம் படிப்பா, ஜூலை மாதமாய் உள்ளம் அவள் கொதிப்பா, மேலை பானியில் சிற்பங்களை வடிப்பா, தண்ணியில நீந்தும் மீனு தரையில நீந்துமா, சின்ன வீடு என்ன இஷ்டம் போல வாழ வீடு, சின்ன வீடு என்ன இஷ்டம் போல வாழ வீடு, சின்ன வீடு என்ன இஷ்டம் போல வாழ வீடு, ஊஞ்சல் போல உடம்பு ஏஞ்சல் போல இடுப்பு, ஊஞ்சல் போல உடம்பு ஏஞ்சல் போல இடுப்பு, படகுவோட துடுப்பு நீயும் நானும் பொறுப்பு, சின்ன வீடு என்ன இஷ்டம் போல வாழ வீடு, சின்ன வீடு என்ன இஷ்டம் போல வாழ வீடு, சின்ன வீடு என்ன இஷ்டம் போல வாழ வீடு. போன வாரம் தான் வெளியே வந்தோம், அதுக்கு உள்ள கூட்டு போகணும். ஏண்டா சாமியார் வேஷம் போட்டு ஊரை ஏமாத்தது மட்டும் இல்லாம நீங்க தண்ணி அடிச்சிட்டு கலடா பண்ணிட்டு பொம்பளங்களோட சேர்ந்து கூத்து அடிச்சிட்டு இருக்கீங்களா? பாசக்தி வேற இன்ஸ்பெக்டர் இது நாங்க 2 பேரும் பொழுது பார்க்காம தண்ணி போடுறோம். ஓகே, நீ எப்பவும் எங்க 2 பேருமே புடிச்சியோ, உனக்கு எங்க 2 பேர் தவிர வேற கேஸே கிடைக்கிறது இல்லையா? மேன் வாழப்பட சார் நட ஸ்டேஷனுக்கு 200 rupees இருக்குமா? கடைக்காரன் நான் கிளம்புறேன். நீ எங்க போற? ஏற வண்டியில. தேவா மிலிட்டரிக்காரன்னா மனசுல தில்லு வேணியா, அது உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தெரியலையே. தண்ணி பிரச்சனைக்கு போராடுற மாதிரி நடிச்சானே ராஜு, காரணம் அதுல தலைவா நல்ல புரியுது. ஏமாவையும் அகரகாட்டு மாமிகளையும் அடக்கி கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு தான். இதுக்கு மேலே நீ சும்மா இருந்தேன்னு வச்சுக்க, நீ ஆம்பளையே இல்லையா? தண்ணி பிரச்சனையில என்ன பழி வாங்கினவனோட கதை இன்னியோட ஆகுது. அவளை ஏன்டா தடுத்துட்டு இருக்க? போதும் இவ விருப்பப்படி இனிமேல் இவளை வெளியே அனுப்ப முடியாது. ஏன்னா அவ கருத்து தாலி கட்ட போறவனே என்ன மகாதே, உன்னோட விருப்பத்தை விடு. அவளுக்கு விருப்பம் இல்லையே. இது நீங்க அப்பவே சொல்லிருக்கலாமே. இவளுக்காக சம்பாதிச்சு அனுப்பின பணத்தை அழகா உட்காந்து சாப்பிட்டீங்களே, ஆனா கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இப்ப இவ்வளவு விருப்பம் சொல்றீங்க. இவ கண்டபடி சுத்துறத பாக்கிறதுக்கு நான் என்ன கேனையா? நான் கண்டபடி சுத்துறேன்னு யார் சொன்னது? என்ன தடுக்க நீங்க யாரு? வாய மூடு. நான் ராஜுவை தான் பார்க்க போறேன். உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. தாத்தா! மகாதேவா, என்னை விடுங்க. விட்டுடு. ஏய் மகாதேவா, தள்ளி விடுங்க. விடுங்க என்ன. ராஜு பையனுக்கு கருமாதி பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்றனால ரொம்ப தூரத்துல இருக்கு. நீ உள்ளே கடை. என்ன கொண்டு போட்டாலும் ராஜு என்கிட்ட பிரிக்க முடியாது. தலைவரே வணக்கம். நீயா? சாமியார் வந்திருக்காரா? ஐயா அவரை தனியா விட்டு எப்பயே வந்துட்டானுங்க. என்ன பண்ண போற? தலைவரே அவரை விட்டு தனியா வந்துட்டமே, எதுவும் தொழில் இல்ல, அதனால நானே தனியா ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கேன். என்ன பிரான்ச்? அது ஒண்ணு இல்ல தலைவரே, குரு எவ்வளியோ சிஷ்யம் அவ்வளி, அதனால அவர் வழியிலேயே ஒரு சாமியார் மன ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஊருக்கே பெரிய தலைவர் நீங்க, அதனால உங்க கையால ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். அட பாவிங்களா, ஊர் ஜனங்க எல்லாரும் சாமியார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க, நீ ஏங்கிட்டியா? ஆமா. சரி வாங்கிக்க. ரொம்ப பெரிய மனசு. வர்றவங்க டேய் தேவா, அவளை வெளியே விடுறா. அவளை ஏன்டா உள்ள தள்ளி பூட்டி வச்சிருக்க? தேவா என்னோட உயிரிடா, அவளை வெளியே விடுறா. 5 வயசுல பெத்தவங்களை இழந்த, 10 வயசுல எங்க அக்காவை பிரிஞ்ச, இந்த ஊரே எங்க காதல் எதிர்த்தாலும் ஹேமாவை நான் இழக்க மாட்டேன். ஏன் ஹேமாடா, என் உயிரிடா. சண்டை போடுறதை விட்டுட்டு வெளியே வரா. ராஸ்கல், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா இருந்தா வெளியே வரா.
சீக்கிரம் ஒரு முடிவெடுங்க. உங்களுக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுல்ல, இனிமே நம்ம யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை. கட்டின துணியோட நான் உங்க கூட வரதுக்கு தயாரா இருக்கேன். இல்லைன்னா சாகிறது தவிர எனக்கு வேற வழி இல்லை. ராஜு எங்கடா? தெரியாது தெரியாது. தெரியாது. ஏமாவும் ராஜு எங்கடா இருக்காங்க? சொல்லுங்கடா. தெரியாதுன்னு சொல்லியாச்சுல. சொல்லுங்கடா. தெரியாது சொல்றோம்ல. ராஜு எங்கடா? என்னடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சொல்றா. ரெண்டு பேரும் எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சொல்றா. ஓடி எங்கடா ராஜு ஹேமாவும்? சொல்றா. அவங்க தெரியாது. உங்களை ஒளிச்சு வச்சுட்டு தெரியல நான் சொல்றேன். அதையும் பாத்துறேன். எங்கடா ராஜு? தெரியாது. எங்கடா ஹேமா? தெரியாது. ஏய். நீங்க எல்லாம் என்னோட ஆள்னு தெரியாம அந்தோணி உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிறதா சொல்லிட்டான். நீங்க அவங்க கூடவே இருந்து இந்த கல்யாணத்துக்கு எடுக்க அவ என்னென்ன பண்றாங்கறத எனக்கு அப்பப்ப சொல்லணும். சரிங்களா?
டேய் அவங்களோட சேர்ந்து அவனோட ரவுடி ஆயிராதீங்கடா. நம்ப முடியாதுடா, நம்மளதான் போற வகை சேர்ந்துறீங்களே. போங்க போங்க போங்க, வேலையை பாருங்க. இன்ஸ்பெக்டர் பார்த்து எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். வா போலாம், வாங்க. எல்லாம் அடியா இருக்கலாம். எவ்வளவு சம்பளம் மாசம்? 3 வேளை சாப்பாடு போட்டு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. 1000 ரூபாவா? அவ்வளவு கொடுக்கணும் அந்த ஆளு. வேலை வெட்டி எதுவும் கிடையாது, படிப்பு இல்ல. உங்க சொல்லி குத்தம் இல்லடா, நம்ம நாட்டு நிலைமை அது மாதிரி. வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. யோ இன்ஸ்பெக்டர், அந்த பூசாரி அதான் ராஜு பையனோட மாமனார், அவன் உன்னை வந்து பார்த்தா நாம. ஏன் ராஜு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? உன் செல்வாக்கு, உன் பலம், உன் அடியாளு எல்லாம் எனக்கு தெரியும். ராஜுவோட கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் இங்க வந்தேன். இன்ஸ்பெக்டர், ஒன்னையும் சேர்த்து இந்த ஊருக்கு 10 இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. துரத்திட்டேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இத பாரு, அந்த இன்ஸ்பெக்டர்லாம் டமாட்டோ வச்சிருப்பாங்க. இந்த பாருங்கடா, இன்ஸ்பெக்டர் காமெடி பண்றாரு. காமெடி யாரு வில்லன் யாருன்னு போக போக தெரியுடா ராஜா. ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? மான மரியாதை விட்டா எல்லாம் தாண்டா ரவுடி. நானும் ஒரு காலத்துல ரவுடியா தாண்டா இருந்தேன். தெரியாம அரசாங்கம் இந்த உத்தியோகத்தை கொடுத்துருச்சு உன்ன மாதிரி ஆளுங்களை போட்டு தள்ளுறது. நான் நினைச்சா இப்ப கூட உன்னை உள்ள தள்ளுவேன். ஏய், இப்ப நான் நினைச்சா உன்னை கொன்னுடுவேன். அதையும் சொல்லிட்டு தான் செய்வேன். முடிஞ்சா ராஜுவோட கல்யாணத்தை நடத்திப்பார். நீயா நானான்னு பார்க்கலாம். சரி, கிளம்பியா? 6 மணிக்கு மினிஸ்டர் வருவாரு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு. நீ வருவ பின்னாடி. எப்படி? ஓ, உங்க வீட்டுக்கு மினிஸ்டர் தான் வருவான், மனுஷனா வருவான். வரண்டா தட சொல்லுங்களா? இதோ பார், நாளைக்கு மட்டும் ராஜி கல்யாணம் நின்னுது, மவன உங்க வீட்டுக்கு மினிஸ்டர் வருவான். எதுக்கு தெரியுமா? உன் பாடிக்கு மாலை போட ஞாபகத்துல வச்சுக்கோ. என்ன தலைவர் இவ்வளவு பேசிட்டு போறான்? ஒரு வாரம் வேண்டாம்ப்பா, நாம நிறைய பேரை கொலை பண்ணிருக்கோம், நிறைய பேரை புதைச்சிருக்கோம். புதுசா புதைக்க நம்ம நிலத்துல இடம் இல்லப்பா. போங்கடா இடியட், போங்கடா. என்னால எங்க வேணா உட்காரலாம், எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. கல்யாணத்துக்கு பத்திரிக்கையே வைக்கல, பின்னாடி வந்து உட்காந்து ஒரு ஜந்து ஒரு கல்யாண வீட்டுல இன்னொரு கல்யாணத்துக்கு எடுக்கலான்னு பாக்குறான். குருவே வணக்கம் குருவே. சொல்ற குருவே, இருந்தாலும் உங்களுக்கு சாமி அடிச்சு போகவே இல்லை. எப்படி சொல்ற? இல்ல, பின்னால திரும்பி பார்க்காம கரெக்டா சொல்றீங்க. உன்னை எல்லாம் திரும்பி பார்த்துட்டு ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுமாடா? கல்யாண மண்டபத்துக்கு நானும் வருவேன், மாலையோட, ரோஜாப்பூ மாலையோட. ஐயா, உடல் அடிச்சு வச்சிருந்த ராஜோட கட்டப்பிச்சிட்டாங்க. அவ எங்க இருந்தாலும் அவளை தேடி பிடிச்சு பீஸ் பீஸா வெட்டி சாலைகளை கொண்டு வந்து போடணும். இல்லைன்னா உங்களை உயிரோட விட மாட்டேன். போங்கடா, போங்க.
தேடி நான் ரவுடி பசங்களை அனுப்பி இருக்கிறேன். நீ என்ன தேடி வந்திருக்கியா? வாமா வாடி. இத்தனை வருஷம் என்னையும் என் தம்பியும் பிரிச்சு வச்சுட்டியாட பாவி. யாரு மாமி? ஐயா, கையெடுத்து கும்பிடுறேன் ஐயா. இத்தனை வருஷமா என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தது என் தம்பிய பாக்கணும்னு ஐயா. ஐயா ஐயா, என்ன கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என் தம்பியை என்கிட்ட காட்டிடுங்க ஐயா. 15 வருஷத்துக்கு முன்னால நானும் என் தம்பியும் இந்த ஊருக்கு டான்ஸ் ஆடி பழைக்க வந்தோம் ஐயா. இந்த ராட்சச என் உடம்பு காசப்பட்டு என்ன தூக்கிட்டு வந்துட்டான். இவனை கொண்டது பாவமே இல்லையா, என்ன செயல போடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என் தம்பிய கல்யாண குளத்துல ஒரு தடவை பாத்துறேன் ஐயா. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. நெஞ்சங்கள் சேரும்போது நேசமே வாட்டு கூறும். நெஞ்சங்கள் சேரும்போது நேசமே வாட்டு கூறும். ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டு ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டு பேசும் பாஷை புதியதே. சொந்தங்கள் எப்போதும் சுகமான ராகம், பந்தங்கள் எப்போதும் பதமான கீதம். சொந்தங்கள் எப்போதும் சுகமான ராகம், பந்தங்கள் எப்போதும் பதமான கீதம். ஆனந்த ராகம் நான் பாடும் போது, ஆனந்த ராகம் நான் பாடும் போது, சுகமான ராகம் சுவையான கீதம். நெஞ்சங்கள் சேரும்போது நேசமே வாட்டு கூறும். மேகம் போலத்தான் பொழிகின்ற தேசம், கடலலை போலத்தான் அடங்காத செல்வம். எல்லாமே ஒன்றாய் உனை சேர வேண்டும், எல்லாமே ஒன்றாய் உனை சேர வேண்டும். 7 ஜென்மம் நீ வாழ வேண்டும்.
எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பின்னாடி வராத, என் உடம்புல பாம்பு வச்சிருக்க. டேய் உன்னை காப்பாத்துற பாக்கியம் எனக்கு கிடைச்சத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறப்பா. உங்களை இந்த கோலத்துல பார்க்க வச்சுட்டாரு கடவுள். வராத, பாம்பு வச்சிருக்க. வராத. டேய் தேவா. டேய் உயிர் பால கொடுத்த தாயம் இங்கும் உறவுதானப்பா. உன் கூட பிறந்த அக்கா என்னும் உயிர்தானப்பா. சொந்த காலில் வாழ பழகி கொடுத்த உறவுதானப்பா. வந்த பாசம் தேடி பழக துடிக்கும் உயிர்தானப்பா. சொந்த பசியை அறியாமல் தம்பி பசியை உணர்வாளே. பெற்ற தாய போல சீராட்டி உன்னை வளர்த்தவர் அந்த தம்பி முகம் காணாம இப்ப தவிக்கிறார். சிட்டுக்குருவி ரெண்டு பிரிஞ்சுதானே தவிக்குது. பட்டு போன நெஞ்சு தம்பிய காண துடிக்குது. சிட்டுக்குருவி ரெண்டு பிரிஞ்சுதானே தவிக்குது. பட்டு போன நெஞ்சு தம்பிய காண துடிக்குது. வந்த உறவு இந்த பிரிவு எந்த நாளில் சேருமோ அந்த நாளும் வந்து சேர்ந்து சுகராகமாகுமோ. சொந்த பசியை அறியாமல் தம்பி பசியை உணர்வாளே. பெற்ற தாய போல சீராட்டி உன்னை வளர்த்தவர் அந்த தம்பி முகம் காணாம இப்ப தவிக்கிறார். சிட்டுக்குருவி ரெண்டு பிரிஞ்சுதானே தவிக்குது. பட்டு போன நெஞ்சு தம்பிய காண